வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள ராஜகணபதி நகரில் தங்கும் விடுதி உள்ளது. தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சி பிரமுகர்கள் தங்கியுள்ள நிலையில் வேலூர் மாவட்ட காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு பணம் பதுக்கி வைத்திருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் 20க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சோதனையில் 1,11,000 ரூபாய் இருந்தது. மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியான புதிய நீதி கட்சி சார்பில் போட்டியிடும் ஏசி சண்முகத்திற்கு வாக்களிக்க கோரி துண்டு பிரசுரங்களும் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிக்கான வாக்காளர் பட்டியலும் இருந்துள்ளது. இதனையடுத்து கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த அதிமுக தலைமை கழக பேச்சாளர் கோபி காளிதாஸ் தங்கியிருந்த அறையிலும் 65,000 ரூபாய் இருந்தது. இதனை கைப்பற்றி காவல்துறையினர் எடுத்து சென்றனர். இந்த திடீர் சோதனை விடுதியில் தங்கியிருந்தோர் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு